இப்போ நம்ம மைசூர் பாக் செய்யலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. இதில் வந்து இந்த கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி சர்க்கரை வந்து வேணா 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம்னா 1.25. 1க்கு 2ஆமா? ஆமாம், 1க்கு 2 போடணும். கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கணும்னா 1.5 போட்டுக்கலாம். 1.25. நெய்யா? நெய் நம்ம நெய் 1 கப்பும். இது வந்து வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் 1 கப்பு. நீங்கள் நெய்யிலே செய்யறதுனாலும் செய்யலாம். இல்லை நீங்கள் இங்கே பாருங்கள், கலர் மாறாத லேசாக அந்த வாசம் வர வரைக்கும் நான் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் வாசனை கொஞ்சம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைஞ்சா போதுமாம்மா? கரைஞ்சா போதும். ஈஸியாக பண்ணுறதுக்கு இது அடுப்பில் வச்சுன்னு கலர்னா கட்டி முட்டி நம்மளால் கலர முடியாது, பாகு வேற முத்திடும். அதனால் இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஈஸி மெத்தட். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்வீட் செய்ய ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா இல்லாமல் இதில் அந்த ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சக்கரைலாம் கரைஞ்சி நல்லா கரைஞ்சி நுரை கட்டி வரும். நீங்கள் ஸ்லோவாகவே வச்சுன்னு பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டில் பண்ண நம்ம கரைச்சி வச்சா அந்த கடலை மாவை கேஸில் வச்சுருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே இப்போ இந்த சர்க்கரை பாகு காசனம் இல்லையா, அதை இப்படி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே ஊற்றணுமா? ஆமாம், மிக்ஸ் பண்ணினே ஊற்றினீங்கன்னா தான் நமக்கு அடி பிடிக்காமல் நமக்கு கட்டியும் பிடிக்காது, சாஃப்டாக வரும். பக்கத்துலேயே நெய்யும் கலந்ததை சூடு பண்ணிக்கணுமா? கொஞ்சம் இதில் ஊற்றிட்டோம், பக்கத்தில் அதை வச்சுக்கலாம். இப்போ இதில் ஊற்றுறதுக்கு மீதியை நெய் எண்ணெய் சூடாகிட்டு ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சாமா? அது சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி வச்சுன்னு செஞ்சிங்கன்னா நமக்கு நல்லா ஒழுங்காக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் எடுத்து கொட்டிடலாம். இது சாஃப்டாக வரும். உங்களுக்கு இதுவாக வேணும்னா கடை இது மாதிரி கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கலரணும். ஆறணும். சரி, 1/2 hour. மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக அப்படி டேப் பண்ணிவிட்டு எடுத்துட்டா சூப்பர், அழகாக வந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.